ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், அப்படி எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Eight of Pentacles, Wheel of Fortune, Ace of Pentacles, Three of Swords, Four of Cups, Four of Swords, Nine of Pentacles, Justice, Moon, Eight of Cups, Three of Cups, Two of Pentacles. So bottom of the deck, Page of Swords. S hashtag. Turning in. Thunderbolt. Isolation. Change. Postponement. Transformation. Protection. New vision. Morality. Guidance. Aliveness. Friendliness. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி இவ்வளோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் என்ன திங்க் பண்ணாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஸோ ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டெய்லி 2 வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவல் டைம் இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஸோ எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓகே நீங்கள் ஸோ வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம்மோ இல்லைங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பீஸோ எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸோ கிடச்சிட்டு இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு சோல் லெவலில் ஒரு பாண்டிங் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இந்த ஒரு பர்சனை நீங்கள் பல தடவை மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை. பல தடவை நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில்.
இது என்ன ரிலேஷன்ஷிப், இது லிஸ்ட்டானு இல்லைங்க விதியானு, எதுக்கு இந்த ஒரு போஸ்டரை நான் மீட் பண்ணேன், ஏன் என்னால் மறக்க முடியல, பல தடவை நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு இது ஒரு சோல் லெவல் ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு பட் இது என்ன ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கும் ஒரு ஐடியா இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை, எதுக்கு இந்த போஸ்டரை மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்தாங்க, உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை. பல நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிடைச்சிட்டு ஒரு போஸ் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, பிளாக்ல போடுறது, பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கு உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நீங்கள் பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, அப்போ உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, நீங்கள் மேபி இந்த போஸ்ட் இமேஜ் கேரக்டர் மனசில் ஆகிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு பட் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டு. ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அந்த ஒரு போஸ்ட் கிட்ட காலோ மெசேஜோ உங்களுக்கு வரும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகுவீங்க, மறுபடியும் செப்பரேஷன் ஆகும், மறுபடியும் கனெக்ட் ஆகுது, செப்பரேஷன் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் பர்தராக உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கமோ, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பீஸு ஹாப்பினஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைச்சிடல, அப்போ உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, ஏதாவது வேலை உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிருக்கும், இல்லைங்க உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கும். தென் ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம அதை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணும்போது, ஓகே, அப்போ அது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஒரு அவுட்கம், அதுக்கான ஒரு ரிசல்ட், அதுக்கான ஒரு பீஸ், அதுக்கான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குன்னு உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருண்டு. ஓகே, ஏன்னா பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது, நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு போராடிட்டு பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம்மோ ஒன்றும் கிட்டிட்டு இல்லை. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். ஓகே, நீங்கள் லெட் கோ பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட ப்ராப்ளம்ஸ், உங்களோட கண்ணீர், உங்களோட வேதனை, உங்களோட ரிலேஷன்ஷிப் நடந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்கள் லெட் கோ பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை ஃபோக்கஸ் ஆகிட்டு ஓகே, உங்களுக்கு வேறு வழி தரல. ஸோ உங்களுக்கு அது கைடன்ஸ் கிடச்சிருக்கும். தெய்வத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நமக்கு ஒப்படைக்கும் போது அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் நமக்கு தெய்வம் கொடுக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனும் மேனிஃபெஸ்ட் டெக்னிக்கும் இல்லைங்க பயங்கரமாக ப்ரேயரோ ஏதாவது நீங்கள் பண்ணிட்டுருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். பட் எல்லாம் தெய்வம் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். ஓகே, தெய்வம்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, யூனிவர்ஸுங்கிறது ஒரு மிராக்கிள் தானே. ஓகே, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு விதியாக இருந்தீங்க, அது என் கையில் வரட்டும். ஓகே, பல தடவை உங்களுக்கு ஒரு ஸ்டக்னஸ் ஃபீல் ஆகிருக்கலாம். மீன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் விதியானா இல்லைன்னா லிஸ்டானா ஏதோ உங்களுக்கு பல நாட்கள் டவுட் வந்துருங்களா. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது விதி. இந்த ஒரு போர்ஸ் நீங்கள் மீட் பண்ணணும், இந்த ஒரு போர்ஸ் உங்கள் லைஃப்பில் வரணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகணுங்கிறது விதியாகும். ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆகுனா ஒரு சொல்லுவாங்க, எல்லாரும் இல்லை ஒரு சொல்லுவாங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் கிட்ட ப்ராப்பராக சரண்டர் பண்ணி இன்னும் ஒர்க்கோ மெடிடேஷனோ ப்ரேயரோ ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, ஸோ எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு போர்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், எஸ் நானும் நீயும் ஃப்ரெண்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகலாம். உள்ளதே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து நல்ல விஷயம், ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு வேண்டாம். ஏன்னா என் சுச்சுவேஷனும் சரியில்லை, எனக்கு மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. பட் எனக்கு ஒன்று பயங்கர இஷ்டம், நீ என் கூட லைஃப் லாங் வேணும். ஸோ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்ம வந்து கொண்டு போகலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை இவர்கிட்ட சொல்லிட்டு உண்டு. ஓகே, பட் போக 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 ஃப்ரெண்டை விடையும் ரொம்ப டீப்பான ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ரொம்ப ரொம்ப இன்னர் லெவலில் ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகிட்டு உண்டு உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டிருப்பீங்க, உடனே இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் மட்டும் தான் கஷ்டப்படுறீங்க, உங்கள் லைஃப்பில் தான் ஒரு பீஸ் இல்லை, ஹாப்பினஸ் இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஸோ அப்படி கிடையாது. டோட்டலாக இவரோட லைஃப்லேயும் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா இவரோட மைண்டு, இவரோட தாட்ஸு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரப்படக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு பொறுமை இல்லாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஒரு பேஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம், எது நினைச்சாலும் எல்லாம் டக்கு நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். சுத்தமாக லைஃப்பில் பேஷன்ஸ்னாவே என்னன்னு தெரியாத ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் நினைக்கிற விஷயம் உடனே நடக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட
திங்கிங்ஸ்னால, இவரோட தாட்ஸ்னால, இவரோட பிஹேவியர்னால இவருக்கு லைஃப்பில் டோட்டலி ஒரு பேலன்ஸில் நம்ம சொல்லலாம். இவர் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று இவருக்கு லைஃப்பில் நடக்கலை நம்ம சொல்லலாம். மேபி இவருக்கு நிறைய ட்ரீம் இருக்கலாம். பட் இவர் எதிர்பார்க்குற ஒரு ட்ரீமாக இருக்கட்டும், ஒரு சக்ஸஸாக இருக்கட்டும், கரண்ட் சுச்சுவேஷனில் எதுவும் நடக்கலைன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு காரணம் இவரோட மைண்டு, இவரோட அந்த என்ன சொல்கிறது, பிஹேவியர், ஆட்டிடியூடு எல்லாம் 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 உடனே நடக்கணும், எல்லாம் ஒரே செகண்ட் நடக்கணும், எல்லாம் உடனே நம்ம கையில் வரணும். இப்படி ரொம்ப அவசரப்படக்கூடிய ஒரு கேரக்டர்னால கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸோ ஒரு பீஸோ இவர் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கமோ இவருக்கு எதுவும் கிட்டிட்டு நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ இவர் லாஸ்ட் நைட் இவர் என்ன திங்க் பண்ணுறது தெரியுமா? இவர் என்ன திங்க் பண்ணுறோன்னா, எஸ் இந்த ஒரு இப்போ நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் நம்ம மீட் பண்ணுறோம். பட் எல்லாரும் கூட நமக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகாது. பட் இவர் என்ன திங்க் பண்ணுறோம், எஸ் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தது விதியாக இருக்கலாம், இல்லைங்க நானும் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும், இல்லைங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகணுன்னு ஆல்ரெடி தெய்வம் வந்து எழுதி வச்சதாக இருக்கலாம். ஏன்னா என் லைஃப்பில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பர்சன்ஸ் என் லைஃப்பில் வந்து போய் இருந்திருக்காங்க. பட் எனக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகாத ஒரு எனக்கு ஃபீல் ஆகாத ஒரு விஷயம் எனக்கு இவங்க கிட்ட ஸ்பெஷலாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணும், 2 பேரும் மேபி ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கலாம், இல்லை சோல்மேட்டாக இருக்கலாம். ஓகே, உங்கள் 2 பேருக்கு என்ன டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஓகே, அப்படின்னா இவர் என்ன நினைக்கிறாரோ அது இங்கே நீங்கள் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அங்கே அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும். காரணம் என்னென்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் பல தடவை நீங்கள் ஷேர் பண்ணணும் சில விஷயங்களை. நீ என்ன எந்த டைமில் நினச்சால நீங்கள் பேச வரக்கூடிய விஷயத்தை இவர் பேசுகிறதும், நீங்கள் சொல்லிக்காமலே 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடுறதும், உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்படி பல விஷயங்கள் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணிட்டு உண்டு. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே இங்கே நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் அங்கே சேடானாங்கன்னா அந்த சேட்னஸ் உங்களுக்கு ஃபீல். அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, மேபி நீங்கள் ரொம்ப கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, அப்புறம் டக்குன்னு உங்களோட எனர்ஜி லெவல் இங்கே டவுன் ஆகும், மூட் ஸ்விங் ஆகும். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர மூட் ஸ்விங் ஆகும். நல்லா இருப்பீங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போய் திடீர்னு உங்களுக்கு டவுனாக இருக்கும், சேடாக இருக்கும், நீங்கள் தனியாக இருக்கணும்னு தோணும், நீங்கள் அழணும்னு தோணும், இல்லைங்க எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் என்ன ரீசன்னா, அப்போஸ் இருக்கிற பர்சன் உங்களுக்கு திங்க் பண்ணக்கூடிய டைமில் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டெலிபதி கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு, ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் உண்டு நம்ம சொல்லலாம். மேபி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். உங்களுக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதனால தான் எத்தனை மாத்திரம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓடணும்னு நினச்சாலும், அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு ஓடணும்னு நினச்சாலும், ஏதோ ஒரு சக்தி மறுபடியும் 2 பேரையும் புஷ் பண்ணி சேர்த்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தோணிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ இவர் நைட் என்ன திங்க் பண்ணணும்னா, என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் வரணுங்கிறது விதியை அனுப்பல. பட் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் வந்து போய் இருந்திருக்காங்க. பட் யாருக்கிட்டையும் தோணாத ஒரு ஃபீலிங் எனக்கு தோணிட்டு உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ நான் என்ன தான் அந்த ஒரு பர்சனை ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு என் கூட கொண்டு வச்சாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எனக்கு இவங்க கூட ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால இந்த ஒரு பர்சன் என்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டது. என்ன தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இன்னர் லெவலில் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு அது மனசில் ஆகிருக்கும். ஸோ அவங்க நம்மக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்காங்க. பட் நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு உண்டு. நம்ம ஆக்சுவலி அது நமக்கு இந்த ஒரு பர்சன் பயங்கர க்ளோஸ் ஆகும், எனக்கு ரொம்ப க்ளோஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஏன் நான் இவங்ககிட்ட வந்து ஒரு இன்ஜஸ்டிஸாக நடந்துட்டு, இவங்களோட ஃபீலிங்ஸுக்கு எமோஷனுக்கெல்லாம் ஏன் வேல்யூ கொடுக்காம நான் போயிட்டு உண்டு. அவங்க கேட்டது தப்புன்னு இல்லையே, நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாம். பொறுமையாக அந்த ஒரு ஆக்சுவலாக சொன்னேன்ல, சுத்தமாக பொறுமை இல்லாத ஒரு பர்சன், கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாம். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம டீல் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு ப்ராப்ளத்தை பொறுமையாக நம்ம வந்து டீல் பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அடுத்த இவர் என்ன திங்க் பண்ண, என்ன தான் நம்ம வந்து சில விஷயங்களை தன்னோட ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸ், ஆசை பாசம் எல்லாத்தையும் நம்ம தனக்குள்ளே ஒழிச்சு வச்சு என்ன தான் நம்ம கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணாலும் நான் டோட்லி டயர்டாகிட்டு உண்டு. எனக்கு கெரியர்லேயும் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஆசை பாசம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சு ஓவர் திங்கிங் பண்ணி
ஒவ்வொரு நாளும் எனக்கு பயங்கர டவுனாக ஃபீல் ஆகுது. எனக்கு கெரியர்லேயும் பயங்கர முன்னாடிலாம் அந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் வரதுக்கு முன்னாடி நான் பயங்கரமாக என்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருந்தேன். பட் இப்போ நான் என்ன தான் கெரியரில் வந்து எவ்வளோ தூரம் மைண்டை டைவர்ட் பண்ணி போனாலும் எனக்கு அங்கேயும் பயங்கர டயர்டாகிட்டு டோட்டலி எனக்கு லைஃப் ஒரு டயர்ட்னஸ் எனக்கு ஃபீல் ஆகிட்டு. நான் என்ன தான் பண்ணுறது, எந்த பக்கம் ஓடுறது, எந்த பக்கம் ஒளிகிறதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஃபீல் ஆகிட்டு இவருக்கு எஸ்டர்டே நைட்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தோணும், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இவருக்கு மேலே உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு அதே ஃபீலிங்ஸ் இவருக்கும் வந்துடும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. பட் இவர் அந்த ஃபீலிங்ஸ் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஃப்ரெண்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே. இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு இவர் உங்ககிட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்டு. ஓகே. நிறைய விஷயம் இந்த ஒரு போர்ஷன் உங்ககிட்ட ஒரு ஹைட் பண்ணி கொடுத்த ரிலேஷன்ஷிப்பில். தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, மேபி இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி இந்த ஒரு போஸ்டோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு போர்ஷன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் உண்டு. இவர் நைட்டு ஃபீல் ஆகிட்டு இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டு இவர் என்ன திங்க் பண்ணிட்டுன்னா, ஆக்சுவலி இவர் சொன்னாலே சரி சொல்லாட்டாலும் சரி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு செப்பரேஷனுங்கிறது இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காரு. ஓகே. இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அப்போ இவர் எஸ்டர்டே நைட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்றும் இல்லைங்க, இந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், நம்ம நினைக்கிறக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எங்கேயாவது ஒரு இவங்களை வந்து எங்கேயாவது ஒரு கண்காண இடத்துல கொண்டு போய் இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா நம்ம ஜீவிக்கலாம். பட் எனக்கு என்ன பண்ணுறது, நான் எந்த பாத்தில் முன்னோட்டு போகணும், எதை சூஸ் பண்ணணும், இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத நினச்சி இவர் அதை குறித்து பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இவர். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்சுவலி இந்த ஒரு போர்ஷன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ மேரேஜ் ஆன ஒரு போர்ஷனாக இருந்தால் ஒய்ஃப் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க வந்து மேரேஜ் இல்லாத ஒரு போர்ஷன் அது ஃபேமிலி கூட தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஹாப்பி ஒன்றும் கிடையாது ஒரு போர்ஷன், அதில் சுத்தமாக ஹாப்பினஸ் கிடையாது. தென் நீங்களாக ஒரு உங்கள் கூட இருக்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஆக்சுவலி ஒரு டோட்டில் ஒரு ஸ்டக்னஸ், எனக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் எந்த பாத்தில் விட்டு போகணும், எனக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குது, எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குது, டோட்டலாக ஆள் ஒரு கன்ஃபியூஸ். இப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஏற்றுக்கிற சுச்சுவேஷனில் ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஒரு போர்ஷன் கிடையாது, டோட்டலாக ஆள் ஒரு கன்ஃபியூஸ். இவர் பல நாட்கள் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பதிலுக்கு உங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஓகே. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கல அந்த ஒரு போர்ஸ் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குற, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற, ஃபஸ்ட்டு ஆளுக்கே கிளாரிட்டி இல்லை, ஆளுக்கே வந்து ஒரு தெளிவு இல்லை, பின்ன எப்படி உங்களுக்கு தெளிவு கொடுப்பாங்க இவங்க. ஓகே. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டு ஓகே எல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணி 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 என்ன பண்ணுறது இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, எனக்கு ஏன் இந்த மாதிரி யூனிவர்சல் சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டாங்க, லைஃப்பில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்கல்ல, நான் மட்டும் தான் இப்படி டவுனாக இருக்கேன், என்னை இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டாங்க, என்னை எந்த பாத்தை சூஸ் பண்ண, நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, நான் எங்கோட்டு போகிறது எங்கோட்டு வாங்குறது, இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு. அப்போ இவர் நினச்ச ஒரு விஷயம் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து நம்மளையும் கன்ஃபியூஸ் ஆக்கி அப்போஸ் இருக்கிற போர்ஷனையும் கன்ஃபியூஸ் ஆக்கி வைக்கி கட்டாயம் இவருக்கு தெரியும். எஸ் நீங்கள் கட்டாயம் வெயிட் பண்ணுவீங்க, ஏன்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் லெவல் ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு இவர் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவர் உங்களோட ஹார்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் இவருக்கு அது மனசில் ஆகும். இப்போ இவருக்கு எவ்வளோ செப்பரேஷன் வந்தாலும் கட்டாயம் நீங்கள் வந்து போஸ்டருக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு இவருக்கு தெரியும். அப்போ இவர் எஸ்டர்டே நைட்டு என்ன திங்க் பண்ணணுன்னா, நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கிறோம்னா நம்ம ஃபேமிலி கூட ஹாப்பி இல்லை, தென் ஆப்போசிட் இருக்கிற போஸ்டருக்கு நம்ம ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கல. ஸோ டோட்டில் நம்ம எந்த சுச்சுவேஷனையும் ஹாப்பி இல்லை, ஃபேமிலிக்கே ஹாப்பினஸ் கொடுக்கலாம், இங்கேயே ஹாப்பினஸ் கொடுக்கல, டோட்டலாக நம்மளும் வந்து கன்ஃபியூஸ் ஆகி நம்ம கூட இருக்கிறவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி நம்ம எத்தனை நாளைக்கு ஸ்டக் ஆகி நிற்கிறது. இதில் ஒரு சேஞ்ச் வேணும், இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒன்று மாறணும், இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒன்று மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இவர் திங்க் பண்ணிட்டு. ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, கடைசியாக உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கு பயங்கரமாக கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு, அது மென்டல் கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம், இல்லைங்க வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுருக்கலாம், இல்லைங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஆள் டோட்டலாக கடைசியாக நடந்த ஒரு கான்ஃப்ளிக்டில் ஆள் டோட்டலாக ஸ்டக் ஆகிட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க கூட நீங்கள் எதிர்பார்க்க ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னா ஆள் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள், அந்த லாஸ்ட்டாக நடந்த ஒரு விஷயத்தில் ஆள் ஸ்டக் ஆகிட்டு. ஸோ அந்த லாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஏதோ இவரை ஹர்ட் ஆகியிருக்கலாம், இல்லைங்க அது இவருக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அதனால தான் இவர் எந்த ஒரு ஆக்ஷனும் கொடுக்காம ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இத்தனோட ஈகோ ஆட்டிடியூடையும் வச்சு அன்னைக்கு அப்படி நடந்துச்சுல்ல, அன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன்
அந்த மாதிரி உருவாச்சுல்ல, என்ன அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இவருக்கு மைண்டில் வச்சு இவர் பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, அதனால் இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஆளுக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன, ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்களெல்லாம் மறந்து இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு போஸ்ட் லைஃப் அடிப்பொலியாக இருக்கும். ஹோப் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் உண்டு. பட் ஆள் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஓவர் திங்கிங் பண்ணி 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 உங்களையும் ஸ்டக் ஆக்கி அவரையும் ஸ்டக் ஆக்கி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஆளு கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஓகே, இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம், இவர் உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் சரி, கம்யூனிகேஷன் பண்ணாலும் சரி, இவர் பயங்கரமாக உங்களை ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு டைமும் உங்களோட சோஷியல் மீடியாலையும் இல்லைனா உங்களை பற்றின டீட்டெயிலும் யாருக்கிட்டே கேட்டு அப்பப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது என்ன சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுங்க, நீங்கள் அடிக்கடி உங்களை ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவரோட லைஃப்பில் கரெக்டாக நீங்கள் வேணும். அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக வேணும், ஒரு ரிலேஷன்ஷிப் கூட இவருக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த போஸ்ட் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்காம நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்மூத் கோயிங் ரிலேஷன்ஷிப்பாக போகும். இவர்கிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்குறதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் வந்திருக்கு நம்ம சொல்லலாம். இவருக்கு அட்லீஸ்ட் இவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக வேணும். இவருக்கு நீங்கள் இல்லைங்க ஜீவிக்க முடியாது. ஓகே, இவருக்கு லைஃப் லாங் நீங்கள் வேணும். ஏன்னா இவர் கூட யார் இருந்தாலும் உங்கள் கூட கிடைக்கிற ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு இன்டென்சிட்டி இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டில்ல. ஸோ அப்போ இவர் நினைக்கிற விஷயம் எவ்வளோ இவர் நினைக்கிற விஷயம்னா, ஸோ எப்படி ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி நமக்கு இந்த ஒரு போஸ்ட்டில் கூட மட்டும் நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு போஸ்ட்னு இருக்கட்டும், ஒரு நாள் என் லைஃப்பில் நான் இக்னோர் பண்ணி கடைய போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து பேசிக்காமலே எத்தனையோ நாட்கள் நாங்கள் பேசிக்காமலே நாங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு செப்பரேஷன் இருந்தாலும் சரி, அங்கே நடக்கிற விஷயம் எனக்கு இங்கே மனசிலாகுது. அவங்க என்கிட்ட என்ன பேசுவாங்க அது இங்கே எனக்கு மனசிலாகுது. ஸோ மேபி இந்த ஒரு போஸ்டர் ஒரு ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போயிட்டுருக்கலாம். இல்லைங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டனுக்கு உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவேர்னஸ் கிடச்சிருக்கலாம். இல்லைங்க ஒரு யூனிவர்ஸ் கிட்ட சில சயின்ஸ் இவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ ஏதோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. அதனால் இந்த ஒரு போஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ எனக்கு இந்த ஒரு பர்சன் கரெக்டாக வேணும். அட்லீஸ்ட் என் லைஃப்பில் ஃப்ரெண்ட், ஒரு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டாவது வேணும்னு இவர் முடிவு பண்ணுறாரு. இவர் நினைக்கிறாரு இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆனால் கொள்ளலாம். ஆக்சுவலி இவர் டவுன் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க, பயங்கர டவுனாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு உண்டு. பட் டோன்ட் வரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு சேஞ்சஸ் வரும். ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கார்டு நமக்கு டைரக்ட்லி வந்துட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டக்காக அங்கே நிற்கலை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் படிப்படியாக க்ரோ ஆகிட்டு இருக்குது, சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கும் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒரு போர்ஷன் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, உங்களோட ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா ஃப்யூச்சரில் இந்த ஒரு போர்ஷனை கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு புதுசாக ஒரு மெச்சூரிட்டியோட, இது வரைக்கும் இம்மெச்சூரிட்டி லெவலில் இவங்க டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி மெச்சூரிட்டி லெவலில் இந்த போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே நினைக்கிற மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஹாப்பினஸ் ஒன்றும் கிடையாது. இவருக்கு லைஃப்பில் பயங்கர டவுன் தான், எங்கே பார்த்தாலும் நமக்கு டவுன் தான். ஓகே, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, கரியர்லையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்லையாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும். ஸோ இவருக்கு ஹாப்பினஸ் எதுவும் இல்லை. இவருக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய, நீங்கள் நினைக்கிற ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படி கிடையாது. இவருக்கு லைஃப்லேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸோ ஒரு பீஸோ எதுவுமே இல்லை. இதை நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் யாராவது ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இவர் இனி வரக்கூடிய டைமில் உடனே கொடுப்பாங்கன்னா இனி வரக்கூடிய டைமில் உடனே கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டியோடு வரமாட்டாங்க. மறுபடியும் இந்த ஒரு போஸ்ட் அவங்க லைஃப் ஃப்ரெண்டுன்னு தான் என்ட்ராவாங்க. ஏன்னா இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் சில ரியலைசேஷன் வந்துட்டு, சில விஷயங்கள் இவருக்கு அவேர்னஸ் கிடச்சிட்டு. அப்போ இனிமேல் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இவர் தான் ஒரு ஹாய் ஹலோன்னு ஒரு ஃப்ரெண்டாக தான் இவர் என்ட்ராகி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி இவர் கட்டாயம் கொடுப்பாரு. ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி மனசில் ஆகிட்டு உண்டு, உங்களை பற்றி மனசில் ஆகிட்டு உண்டு. இவருக்கு லைஃப் லாங் நீங்கள் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது மட்டும் ஒரு போஸ்டருக்கு நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவங்களுக்கு அது ஒவ்வொரு நாளும் ஃபீல் ஆகிட்டு. சப்போஸ் இருக்க போஸ்ட் என்கிட்ட ஒரு ஜஸ்டிஸ் எதிர்பார்க்குறாங்க. பட் நான் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்காம நான் நானும் ஸ்டக் ஆகி அவங்களே ஸ்டக் ஆகி வச்சுட்டு. பட் இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண கட்டாயம் ஹோப் உண்டு. ஓகே, இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்தா இவருக்கு லைஃப் அடிமொழியாக போகும்.
பட் இவர் ஃபாஸ்ட்டில் இந்த விஷயங்களை ஸ்டக்காகி நிற்கிறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்லி நீங்கள் வந்து மெடிடேஷனோ இன்னர் ஒர்க்கோ பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை இக்னோர் பண்ணுங்கள். நம்ம மெடிடேஷன் பண்ண 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 நமக்கு என்ன ஆகும்னா, ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு இக்னோர் ஆகும். அதெல்லாம் நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகி போகும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த விஷயங்களை இக்னோர் பண்ணால் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அந்த விஷயங்களை இக்னோர் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபாஸ்ட் நடந்த விஷயங்களை ஸ்டக்காகி நிற்கும்போது அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி அன்றைக்கி என்ன அப்படி பண்ணால, அன்றைக்கி நீ அந்த வார்த்தை சொன்னால, அன்றைக்கி என்னை திட்டினால, அன்றைக்கி நீ ஹர்ட் ஆக்கினால, அந்த விஷயத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்க அது அப்படியே அவங்க மைண்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ஷன் கார்டாக வந்திருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ண ஆப்போசிட் இருக்க பர்சனுக்கு அந்த எனர்ஜி அங்கே சென்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள், அதை ரிலீஸ் பண்ணுங்கள், அதை ஃபர்கியூ பண்ணுங்கள், அதை மறந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் சேரும் அப்படின்னா, முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த அந்த ஒரு கான்ஃப்ளிக்டெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கும்போது மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஃபைட்டிங் தான் வரும் நமக்கு. ஸோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்மூத் கோயிங் ரிலேஷன்ஷிப்பை போகிறதுக்கான ஒரு சான்சஸும் இல்லை. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எனக்கு அந்த பர்சன் எவ்வளோ ஹர்ட் ஆக்கியிருக்கலாம், ஓகே ஹர்ட் ஆக்கியிருக்கலாம், ஓகே, அதை நமக்கு ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பர்சன் அந்த விஷயங்களை இக்னோர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் ஏதாவது மெடிடேஷன் ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஓகே, அடிப்பொலியாக ஒர்க்காகுது நம்ம சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம், அப்படி கிடையாது. சேஞ்சஸ் நடக்குது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இவருக்கும் சில செல்ஃப் ரியலைசேஷன் இவருக்கும் வருது. உங்களோட வேல்யூ என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்ன, இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்தாங்க, சில விஷயங்கள் இவருக்கும் இந்த செப்பரேஷனில் மனசில் ஆகுது. இவரும் இந்த சுச்சுவேஷனில் ஒரு சேஞ்சஸ் வேணும் எதிர்பார்க்குறாரு. ஓகே, அப்போ இது வரைக்கும் இவர் இம்மெச்சூரிட்டி லெவலில் பிஹேவ் பண்ணான்னா கட்டாயம் இவர் மெச்சூரிட்டி லெவலில் வந்து பிஹேவ் பண்ணுவார். ஓகே, எனக்கு என்ன தோணுது, மேபி இந்த ஒரு போஸ்டோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நீ போடா, இத்தனை நாளைக்கு நீ ஸ்டக் ஆகி டவுன் ஆகி ஹர்ட் ஆகி நீ இருக்க போகிற, ஒரு காலை ஒரு மெசேஜை பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போ, ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணு. அது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் லைஃப்பை என்ஜாய் பண்ணு, ஃப்யூச்சரை பற்றி திங்க். ஃபஸ்ட் நீ கம்யூனிகேஷன் பண்ணு, நீ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக பேசி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகக்கூடிய வழியை பாரு அப்படின்னு இவருக்கு யாரோ பாசிட்டிவாக சொல்லி கொடுக்கலாம். மேபி இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கு போகிறக்கூடிய டைமில் மீட் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த ஒரு ரீடிங் நீங்கள் பார்க்குற டைமில் இந்த பர்சன் ஏதோ பார்ட்டியோ செலிப்ரேஷன் ஏதோ போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். டோன்ட் வரி, இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் தன்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டுலாம் அப்படின்னா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டோம்னா இனி கட்டாயம் இந்த ஒரு பர்சன் இனி வரக்கூடிய டைமில் இவர் ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, இனி வரக்கூடிய டைமில் இவர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. இனி வரக்கூடிய டைமில் இது ஒரு பர்சன் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுங்க. உனக்கு இருக்கிற அதே ஸ்நேகம் எனக்கும் இருக்குது, எனக்கும் நீ வேணும், எனக்கு இந்த லைஃப்பில் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்து கீப் பண்ண வேணும், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ளே போவோம். இவர் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு இந்த ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது, இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு சில செல்ஃப் ரியலைசேஷன் இவருக்கு லைஃப்பில் நடக்கும்னு நம்ம சில விஷயங்கள் இன்னருக்குள்ளே போய் தேடுவோம்ல, அதே மாதிரி இவருக்கு சில செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டு. இப்போ இது வரைக்கும் இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைங்க, இனி கட்டாயம் இவர் வரக்கூடிய டைமில் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயம், சேஞ்சஸ் நடக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்க போது நம்ம சொல்லலாம். மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம், 33 ஏஜ் இருக்கலாம், 34 இருக்கலாம், 39 இருக்கலாம், 37 இருக்கலாம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு, ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது சில சைன்ஸ் உங்களுக்கு பார்ப்பீங்க. நீங்கள் ரெயின்போ பார்ப்பீங்க, ஒயிட் கலர் ஃபெதர் பார்ப்பீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க, டேரோ கார்ட் பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு. ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க, கால் மெசேஜ் எதுவுமே உங்கள் சைலேருந்து போகும். ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனை கொண்டு வந்து விடுங்க. ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் நம்ம நிற்கும்போது சீக்கிரமாக நமக்கு அதுக்கான ஒரு எஃபோர்ட் கிடைக்கும். ஓகே, நமக்கு இதில் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்குது. ஸோ இது நமக்கு டிவைன் டைம் இம்பார்ட்டன்ட் ஆகும். நமக்கு இப்போ நம்ம லைஃப்பில் எப்பவும் காலம் நேரம் எல்லாம் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும், டைம் சேஞ்ச் ஆகும், ப்ராப்ளம்ஸ் சேஞ்ச் ஆகும்.
ஸோ அப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிடைக்கும் டிவைன் டைமில் தான் கிடைக்கும் அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் இருக்கும். நம்ம லைஃப்பில் இப்போ ஒரு 1 இயர் இருக்குன்னா 1 இயர் நமக்கு மோசமான ஒரு டைமாக இருக்காது. கரெக்டாக நமக்கு ஒரு நல்ல நல்ல டைம் நமக்கு அது இதில் இருக்கும் அந்த 1 இயரில். ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் வரக்கூடிய டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஓகே, நமக்கு டிவைன் டைமில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஸோ பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். மெடிடேஷனில் உட்காந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன், கான்ஃப்ளிக்ட்டு, தேவை அது எல்லாத்தையும் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள், ஃபர்கிவ் பண்ணுங்கள். இந்த ஒரு போஸ்ட் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகிற டைமில் ஆல்வேஸ் வெல்கம் ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருங்க. கரெக்டான ஒரு டைமில் உங்களுக்கு நடக்கும். ஓகே, இனி வரக்கூடிய டைமில் கரெக்டாக ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகே, இன்னும் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 444 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 444 பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, மேபி ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம். 333 இம்பார்ட்டன்ட். 1010 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்ப்ளீஷன். 999 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 important, 2 important, 3 important, 4 important, 8 important, 9 important, 10 important, 12 important, 11 important, 16 important, 13 important, ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மந்தில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண மந்தோ இல்லைங்க லாஸ்ட் செப்பரேஷன் ஆன மந்தோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் வீடியோ ஃபஸ்ட் டே பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.